ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஸ்டேஷனரி ஷாப் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஸ்டேஷன் ஷாப் வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சில ஐடியாக்கள் வந்து உங்களுக்கு தெரியாத ஐடியாக்கள்லாம் இதில் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் எவ்வளோ அழகாக டிஸ்ப்ளே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் ஷாப் வந்து டிஸ்ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக ரீச் ஆகிடுங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் ஷாப்க்கு அடிக்கடி தேடி வருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷாப் அப்படின்னா மெயினாக டிஸ்ப்ளே தாங்க வேணும். ஸோ நீங்கள் போடுற டிஸ்ப்ளேயில் தான் நீங்கள் வந்து எப்படி கடை அழகாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்கள் கடை சீக்கிரமாக ரீச் ஆகிடும். எந்தளவுக்கு வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பிஸ்னஸ் வந்து சீக்கிரமாக பிக்கப் ஆகிடும். ஸோ இந்த வீடியோஸில் எப்படியெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது மாதிரி உங்கள் ஷாப் வந்து நீங்கள் டிஸ்ப்ளே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஷாப் வந்து சீக்கிரமாக ரீச் ஆகிடுங்க. கஸ்டமர்ஸ் மத்தியில் உங்கள் ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஆகிடும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக்கும் போட்டுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஸ்டேஷன் ஷாப் வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, ஆல்ரெடி வச்சுருக்கீங்கனாலும் சரி, ஏதோ ஒரு கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வைக்காதீங்க. கடை எவ்வளோ சின்ன கடை எவ்வளோ பெரிய கடைன்ற மேட்ரு கிடையாது. எந்த அளவுக்கு அழகாக இருக்குது, டிஸ்ப்ளே எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கடைக்குள்ளே வராங்க அப்படின்னா கடையோட லுக்கு தாங்க மெயின். ஸோ அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் திங்ஸ் எல்லாம் அடுக்கி வைங்க, டிஸ்ப்ளே போடுங்க. அப்போ தான் ஒரு பொருள் வாங்குகிற ஒவ்வொரு கஸ்டமர் கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பொருள் வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுற பொருள் நம்ம உள்ளே வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு ஞாபகம் வராது. இதே நம்ம டிஸ்ப்ளேயில் போட்டு வச்சுருந்தோம் அவங்களுக்கு தேவைப்படுற பொருள் நம்ம பார்த்த உடனே இதுவும் நம்மளுக்கு தேவைப்படுது, வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ் நம்மளுக்கு வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணால் மட்டும்தான் நம்ம செய்கிற தொழிலில் வந்து அதிகமான பிஸ்னஸ் பண்ணி நல்ல லாபம் எடுக்க முடியும். இப்போது ஸ்டேஷனரி ஷாப் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி வியாபாரம் பண்ணால் சீக்கிரமாக வந்து நல்ல வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் ஆக போகுதுங்க. அப்படிங்கும்போது அந்த டைமில் பவுச்சஸு, பென்சில் பாக்ஸு, இது மாதிரி ஐட்டங்கள், அதாவது வாட்டர் பாட்டில் ஐட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே தெரியிற மாதிரி ஃப்ரண்ட்டில் டேபிள் போட்டு இல்லை ஆல்ரெடி அதுக்குன்னு செட்டிங் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அது மேலே வந்து ஃபுல்லாக அடி கொடுங்க, தெரியிற மாதிரி டிஸ்ப்ளே போடுங்க. ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸு, இந்த மாதிரி லஞ்ச் பேக், இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்கும். அந்த சீசன் டைமில் நிறைய வியாபாரம் நடக்கும். ஸ்கூல் பேக்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் உங்கள்கிட்ட இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே டிஸ்ப்ளே போடுங்க. வரும்போது என்ட்ரன்ஸில் வந்து எல்லாம் தெரியிற மாதிரி வைங்க. ஸோ அப்படி நான் வச்சோம்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வியாபாரம் நடக்கும். வர்ற கஸ்டமர்ஸ் வந்து வேறு ஏதாவது வாங்க வர்றவங்க கூட இதெல்லாம் பார்த்தாங்கன்னா இதெல்லாம் இருக்குது, ஸோ நமக்கு தேவைப்படும் போது வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் போயிடுவாங்க. அவங்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக நம்ம கடை தேடி வருவாங்க. ஸோ இது மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க. ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி ஐட்டங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ எக்ஸாம் வரப்போது அப்படின்னா எக்ஸாம் பேடெல்லாம் தூக்கி முன்னாடி வச்சுருங்க. ஸோ பெண்ணெல்லாம் வந்து டிஸ்ப்ளே இப்போ தெரியிற மாதிரி நல்லா அழகாக அடுக்கி வைங்க. ஸோ இது மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வியாபாரத்தை வந்து கரெக்டாக ரொட்டேஷன் பண்ணி நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் வருஷம் ஃபுல்லாகவே. அதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரே ஷாப்பில் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஸ்டேஷனரி வந்து நிறைய இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஐட்டம் வந்து அந்த அளவுக்கு வந்து வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இம்போர்ட்டட் ஸ்டேஷன், இந்தியன் மேக் ஸ்டேஷன், இது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குதுங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்து வாங்குங்க. 4 கடை ஏறி இறங்கி ஒவ்வொரு ஐட்டமும் ஒரு கடையில் வாங்க. எந்த கடையில் வெரைட்டிஸ் நிறைய இருக்கோ அங்கே வாங்க. இம்போர்ட்டட் ஸ்டேஷனரி ஐட்டம் நிறைய இருக்குங்க. ஃபேன்சி ரப்பரு, ஸ்கேலு, ஷார்ப்னரு, பென் ஐட்டங்கள், கேட்ரேஜ் பென்னு, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வருது. லெட் பென்சில், பென் பென்சில், இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வருது. ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி சின்ன ஐட்டங்கள் எல்லாம் நிறைய ஃபேன்சி ஸ்டேஷனரி வாங்கி வைங்க. இதில் அதிகமான லாபம் இருக்குது. இந்த பிஸ்னஸை விட்டுடுங்க. ஸ்டேஷனரி ஐட்டம் பிராண்டட் வாங்கி வைக்கிறது நோ ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து பிராண்டட் கேட்பாங்க. அதே சமயத்தில் ஃபேன்சி ஸ்டேஷனரி வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க நிறைய குட்டி பசங்க எப்போல்லாம். ஸோ இந்த மாதிரி ஃபேன்சி ரப்பர், இது மாதிரி ஐட்டங்களில் நிறைய வெரைட்டிஸ் வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அப்போ தான் கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணும், சின்ன பசங்களை அட்ராக்ட் பண்ணும், சீக்கிரமாக வந்து நம்ம கடை வந்து ரீச் ஆகும். அதே மாதிரி ஸ்டேஷனரி வியாபாரத்தில் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக சேல்ஸ் ஆகிற ஐட்டத்தை ரேட்டு வந்து எம்ஆர்பியில் கொடுக்காதீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. எந்தெந்த பொருள் அதிகமாக சேல்ஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதாவது பென் ஐட்டம் அதிகமாக போகும், நோட் புக் ஐட்டம் அதிகமாக போகும், பிராண்டட் ஐட்டம் வந்து ஒரு சில ஐட்டம் வந்து அதிகமாக கேட்டு வாங்க. ஸோ அதிலலாம் ₹1 கம்மி பண்ணுங்கள். A4 ஷீட் விற்கிறீங்கன்னா அதில் டிஸ்கவுண்ட் கொடுங்க. ஸோ இது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து அதிகமாக போகிற ஐட்டத்தை நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி கொடுங்க. ஸோ அப்படின்னா தான் கஸ்டமர் வந்து சின்ன பசங்களாம் வந்து வருவாங்க. இப்போ A4 ஷீட் எல்லா இடமும் ₹1 விற்கிறாங்கன்னா நீங்கள் ₹10 12 ஷீட் கொடுங்க, 13 ஷீட் கொடுங்க, முடிஞ்சால் 15 ஷீட் கூட கொடுங்க. நம்மளுக்கு ப்ராஃபிட் தான், லாஸ் வராது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்கள் கடை வந்து ரீச் ஆகிடும். அதாவது மெயினாக வந்து சின்ன பசங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் டிஸ்கவுண்ட் நிறைய போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் உங்கள் கடை ரீச் ஆகும். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.